Hi friends, welcome back to the channel. இன்னைக்கு நம்ம பார்க்க போற இந்த ஒரு அப்டேட்ல தமிழ்நாடு டாக்டர் அம்பேத்கர் லா யூனிவர்சிட்டியில இருந்து இந்த 5 இயர் BLLB அஃபிலியேட்டட் கோர்சஸ்க்கான தேர்ட் ரவுண்ட் கட் ஆஃப் மார்க்கும் நெக்ஸ்ட் வந்து அதே 5 இயர் BLLB பிரைவேட் காலேஜுக்கான ஃபர்ஸ்ட் ரவுண்ட் கட் ஆஃப் மார்க்கும் நேற்று டேட்ல ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. ஆல்மோஸ்ட் எல்லாருமே கட் ஆஃப் மார்க் வந்து பார்த்துருப்பீங்க. அவங்க ரிலீஸ் பண்ணியிருக்கக்கூடிய அந்த கட் ஆஃப் ரேஞ்சுக்கு மேல உங்களுடைய மார்க் வந்து அவைலபிளா இருக்கு அப்படின்னா கண்டிப்பா உங்களுக்கு வந்து மெயில் வரும். அந்த மெயில் வந்தவங்க மட்டும் நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா ஆன்லைன்ல டாக்குமெண்ட் வந்து வெரிஃபிகேஷன் வந்து பண்ற மாதிரி இருக்கும். இப்போ இந்த வீடியோல எப்படி ஆன்லைன்ல வந்து டாக்குமெண்ட் வந்து வெரிஃபிகேஷன் பண்றது, அதே மாதிரி இப்போ ரீசெண்டா வந்து என்ன பண்ணிருக்காங்கன்னா தமிழ்நாடு டாக்டர் அம்பேத்கர் லா யூனிவர்சிட்டியில இருந்து ஒரு 2 புதுசா வந்து அஃபிலியேட்டட் காலேஜ் வந்து ஆட் பண்ணிருக்காங்க. அந்த 2 காலேஜுக்கும் சேர்த்து நம்ம எப்படி வந்து கவுன்சிலிங் வந்து அட்டென்ட் பண்றது அப்படிங்கறத பத்தி இந்த வீடியோ வந்து பார்க்க போறோம். இந்த வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாம ஸ்டில் அப் டு எண்ட் வரைக்கும் ஃபுல்லா வந்து பாருங்க. ஒன்ஸ் வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி இப்பதான் நம்ம சேனல்ல நீங்க ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்கன்னா இந்த வீடியோக்கு கீழே இருக்கக்கூடிய சப்ஸ்கிரைப் பட்டனையும் பக்கத்துல இருக்கக்கூடிய அந்த பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல்ங்கிறத நம்பர் பண்ணி வச்சுக்கோங்க. நம்ம சேனல்ல இருந்து போஸ்ட் பண்ணக்கூடிய ஒவ்வொரு லேட்டஸ்ட் அப்டேட்ஸும் ஈஸியா நீங்க மிஸ் பண்ணாம பார்த்து தெரிஞ்சுக்கிற முடியும். சரி வாங்க இப்ப நம்ம டைரக்டா வீடியோக்குள்ள போகலாம். ஓகே, அதாவது யாரெல்லாம் வந்து 5 இயர் BLLBக்கு அப்ளை பண்ணிட்டு தேர்ட் ரவுண்டுக்காக வெயிட் பண்ணிட்டு இருந்தீங்களோ அவங்களுக்கான ஒரு வீடியோ தான் இது. தேர்ட் ரவுண்டுக்கான கட் ஆஃப் மார்க் வந்து நேத்தி வந்து ரிலீஸ் பண்ணிட்டாங்க. கட் ஆஃப் மார்க் பார்க்காம இருக்கிறீங்கன்னா அதுக்கான லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷன்ல வந்து கொடுத்துருக்கேன். தேவைப்படக்கூடியவங்க போயிட்டு வந்து உங்களுடைய கம்யூனிட்டிக்கு நேரம் வந்து உங்களுடைய கட் ஆஃப் மார்க் இருக்கா அப்படிங்கிற ஒன்ஸ் வந்து கன்ஃபார்ம் பண்ணிக்கோங்க. நிறைய பேர் வந்து என்கிட்ட நேற்று கேட்கக்கூடிய காமன் டவுட் என்ன அப்படின்னா ஃபோர்த் ரவுண்டு கவுன்சிலிங் வந்து வருமானு கேட்குறீங்க. ஆக்சுவலா ஃபோர்த் ரவுண்ட் வந்து வராது அப்படிங்கறத மீன் பண்றதுக்காக தான் உங்களுக்கு பிரைவேட் லா காலேஜுக்கான ஃபர்ஸ்ட் ரவுண்டு கட் ஆஃப் மார்க்கை ரிலீஸ் பண்ணிட்டாங்க. ஒவ்வொரு வருஷமும் வந்து எப்படி நடக்கும் அப்படின்னா ஃபர்ஸ்ட் ரவுண்டு, செகண்ட் ரவுண்டு, தேர்ட் ரவுண்டு முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் நம்மளுக்கு வந்து மாப்அப் கவுன்சிலிங் வந்து நடக்கும். பட் இந்த வருஷம் என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னா தேர்ட் ரவுண்டு ரிலீஸ் பண்ண அன்னைக்கே நம்மளுக்கு என்ன பண்ணிட்டாங்கன்னா மாப்அப் கவுன்சிலிங்கான கட் ஆஃப் மார்க் வந்து ரிலீஸ் பண்ணிட்டாங்க. அப்ப இதுல இருந்து என்ன தெரியுது அப்படின்னா தேர்ட் ரவுண்டு கவுன்சிலிங்லேயே உங்களுக்கு என்ன ஆயிரும் அப்படின்னா கவர்மெண்ட் காலேஜில் இருக்கக்கூடிய ஆல்மோஸ்ட் எல்லா சீட்டுமே வந்து ஃபில் ஆயிரும். எனக்கு தெரிஞ்சு ஒவ்வொரு கவர்மெண்ட் காலேஜ்லையும் மேக்ஸிமம் வந்து பாத்தீங்க அப்படின்னா 5ல இருந்து ஒரு 7ல இருந்து ஒரு 10 சீட்டுக்குள்ள தான் வந்து இருக்கும்ட்டு ஸ்டூடெண்ட்ஸ் கேட்டு தெரிஞ்ச விஷயத்துல நான் வந்து உங்களுக்கு அப்டேட் பண்ணியிருக்கிறேன். ஸோ ஒவ்வொரு காலேஜ்லயும் வந்து ஒரு 5ல இருந்து 10க்குள்ள தான் சீட் வந்து இருக்கு. அந்த சீட்டுமே வந்து என்ன ஆயிரும் அப்படின்னா இந்த தேர்ட் ரவுண்டு கவுன்சிலிங்ல கவர்மெண்ட் சீட் எல்லாமே வந்து ஃபில் ஆயிரும். அப்போ கவர்மெண்ட் சீட் ஃபில் ஆனது போக மீதி பேலன்ஸ் வந்து பிரைவேட் காலேஜுக்கு நம்ம வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னா கவர்மெண்ட் கோட்டா மூலியமா பிரைவேட் காலேஜுக்கு வந்து கவுன்சிலிங் வந்து நடத்துவாங்க. அதுவுமே வந்து நம்மளுக்கு கட் ஆஃப் மார்க்கை வந்து ரிலீஸ் பண்ணிட்டாங்க. இந்த ரெண்டுமே வந்து சேம் டேட்ல சேம் டைமிங்ல தான் நமக்கு வந்து நடக்க போகுது. அதனால இன்னையில இருந்து கண்டிப்பா உங்களுக்கு வந்து மெயில் வந்துடும். நிறைய ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து நேற்று நைட்டே வந்து மெயில் வந்ததா வந்து எனக்கு வந்து அப்டேட் பண்ணியிருந்தீங்க. ஒரு ஸ்டூடெண்ட் வந்து அனுப்பியிருக்கக்கூடிய மெயில் உங்களுக்கு வந்து ஷேர் பண்ணியிருக்கேன். இப்போ இந்த ஸ்டூடெண்ட் வந்து என்ன பண்ணிருக்காங்க, என்ன ஆயிருக்கு அப்படின்னா வந்து பிரைவேட் காலேஜுக்கு வந்து எலிஜிபிள் ஆயிருக்காங்க. அதாவது பிரைவேட் காலேஜுக்கான கட் ஆஃப் மார்க் நீங்க வந்து செக் பண்ணி பாத்தீங்கன்னா தெரியும். உங்களுடைய கட் ஆஃப் மார்க் வந்து பிரைவேட் லா காலேஜஸ்க்கு வந்து எலிஜிபிளா இருக்கு, அந்த கட் ஆஃப் ரேஞ்சுக்குள்ள உங்களுடைய மார்க் வந்து எக்ஸஸ் ஆயிருக்கு அப்படின்னா நீங்க வந்து எலிஜிபிள். கண்டிப்பா உங்களுக்குமே வந்து என்ன ஆகும் அப்படின்னா டைரக்டா மெயில் வர ஆரம்பிச்சிடும். நிறைய பேர் என்ன காமன் டவுட் கேக்குறீங்க அப்படின்னா இந்த தேர்ட் ரவுண்டுக்கு அப்புறம் மீதி வந்து கம்மியா இருக்கு பாத்தீங்க. இப்போ எக்ஸாம்பிளுக்கு வந்து உங்களுடைய கட் ஆஃப் மார்க் வந்து இந்த இடத்துல பிசி கேட்டகரியில நீங்க வந்து ஒரு 82ன்னு வச்சுக்கோங்களேன். 82னா இதுக்கப்புறம் வந்து ஃபோர்த் ரவுண்டு வருமானு கேக்குறீங்க. ஃபோர்த் ரவுண்டு வர்றதுக்கு சான்ஸே கிடையாது. 99% சொல்றேன் ஃபோர்த் ரவுண்டு வந்து வராது. அதுக்கு ஃபோர்த் ரவுண்டுக்காக வெயிட் பண்றீங்க அப்படின்னா கண்டிப்பா உங்களால ஒண்ணுமே பண்ண முடியாது. உங்களுடைய டைமும் உங்களுடைய நேரம் உங்களுடைய இயர் தான் வந்து வேஸ்ட் ஆகும் 1 இயர். அதனால வந்து பிரைவேட் லா காலேஜ் உங்களுக்கு வந்து வில்லிங் ஜாயின் பண்ணி படிக்கிறதுக்கு பேரண்டோடைய அனுமதி இருக்கு அப்படிங்கிற பட்சத்தில் நீங்க தாராளமா பிரைவேட் லா காலேஜுக்கு வந்து என்ன பண்ணுங்கன்னா கவுன்சிலிங் வந்து அட்டன் பண்ணுங்க. அப்போ இந்த 83க்கு அப்புறம் வந்து 82 குறையுமான்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பா 82 குறையும். அந்த 82 எதுக்கு குறைச்சிருக்காங்க, கம்மி பண்ணிருக்காங்க அப்படின்னா நம்மளுக்கு பிரைவேட் காலேஜஸ்க்கு நம்மளுக்கு வந்து கட் ஆஃப் மார்க்கை வந்து குறைச்சிட்டாங்க. இந்த இடத்துல பாருங்க, அடுத்து தேர்ட் ரவுண்டு கவுன்சிலிங்கான கட் ஆஃப் மார்க் முடிஞ்சது போக அடுத்து ஆட்டோமேட்டிக்கா என்ன ஆகுது அப்படின்னா கம்மி குறைஞ்சு நம்மளுக்கு இந்த இடத்துல வந்து வந்துருது. எதுக்கு? பிரைவேட் லா காலேஜ்ல ஃபர்ஸ்ட் ரவுண்ட் கவுன்சிலிங். இதுக்குமே நீங்க வந்து கவுன்சிலிங் அட்டன் பண்றதுக்கு உங்களுக்கு வில்லிங் இருக்கு அப்படின்னா நீங்க தாராளமா வந்து அட்டன் பண்ணுங்க. இப்ப இந்த இடத்துல ஒரு சின்னதா வந்து ஒரு அப்டேட் வந்து கொடுத்துருக்காங்க. இது என்ன அப்டேட் அப்படிங்கிற பார்க்கும்போது இந்த மெயிலே வந்து அவங்க கிளியரா வந்து சொல்றாங்க. அதாவது என்ன சொல்ல வராங்க அப்படிங்கிற உங்களுக்கு ரொம்ப ஷார்ட்டா சொல்றேன். Candidates who have applied to be considered for admission under the government quota in private law colleges are required to submit a new and revised college preference list for allotment. Candidates are requested to prepare a revised preference list by including both government law colleges and affiliated private law colleges in the order of their preference from the list of college mentioned below அப்படிங்கிற வந்து கொடுத்துருக்காங்க. இந்த மெயிலுக்கு கீழே உங்களுக்கு வந்து நாங்க ப்ரிஃபரன்ஸ்க்கான லிஸ்ட் வந்து கொடுத்துறோம். இதுல உங்களுக்கு எந்த காலேஜ் ஃபர்ஸ்ட் வேணும் செகண்ட் வேணுங்கிறத நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா
the reversed preference list should be write or type. அதாவது என்ன சொல்றாங்கன்னா ஒரு A4 ஷீட்ல நீங்க ரைட் பண்ணுங்க, அப்படின்னா டைப் பண்ணி நீங்க வந்து அப்லோட் பண்ண ரெடி பண்ணி எனக்கு வந்து அப்லோட் பண்ணுங்க அப்படிங்கறத வந்து சொல்ல வராங்க. சரிங்களா? அதுல வந்து எப்படி வந்து ரெடி பண்ணணும்ங்கறத உங்களுக்கு வந்து ஒரு வேர்ட் ஃபார்மட்ல ரெடி பண்ணிருக்கேன். மேல வந்து காலேஜ் ப்ரிஃபரன்ஸ் ஆர்டர் லிஸ்ட்னு போட்டு உங்களுடைய நேம் அண்ட் வந்து உங்களுடைய அப்ளிகேஷன் நம்பர் ALCன்னு சொல்லிட்டு ஸ்டார்ட் ஆகுது இல்லையா, அந்த நம்பரை இந்த இடத்துல மென்ஷன் பண்ணிட்டு உங்களுக்கு எந்த காலேஜ் ஃபர்ஸ்ட் வேணும் செகண்ட் வேணும்ங்கறத நீங்க வந்து என்ன பண்ணிக்கலாம்னா சாய்ஸ் ஃபில்லிங் வந்து மறுபடியும் உங்களால வந்து பண்ண முடியும். இது எதுக்காக இந்த இடத்துல வந்து இந்த ஒரு ஆப்ஷன் வந்து கொடுக்குறாங்க அப்படின்னா, இப்ப ரீசெண்டா நம்மளுக்கு என்ன பண்ணிருக்காங்கன்னா பிரைவேட் 2 லா காலேஜ் வந்து BCA வந்து அப்ரூவல் கொடுத்திருக்காங்க. அதாவது பார் கவுன்சில் ஆஃப் இந்தியா வந்து என்ன பண்ணிருக்காங்கன்னா ஒரு 2 காலேஜுக்கு வந்து அப்ரூவல் கொடுத்து இந்த தமிழ்நாடு டாக்டர் அம்பேத்கர் லா யூனிவர்சிட்டிக்கு கீழே வந்து அஃபிலியேட்டட் காலேஜ் அஃபிலியேஷன் வந்து பண்ணிருக்காங்க. அது எந்தெந்த காலேஜ் அப்படிங்கிற பார்க்கும்போது கும்பகோணத்துல இருக்கக்கூடிய அன்னை காலேஜ் ஆஃப் லாவும் கரூர்ல இருக்கக்கூடிய தன்வந்த் லா காலேஜஸ் அப்படிங்கிற இந்த 2 காலேஜும் வந்து இப்ப ரீசெண்டா வந்து ஆட் பண்ணிருக்காங்க. இந்த 2 காலேஜை சாய்ஸ் ஃபில்லிங்ல வந்து ஸ்டூடெண்ட் வந்து கொண்டு வந்து சேர்க்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த ஒரு விஷயத்தை வந்து நம்மளுக்கு என்ன பண்ணிருக்காங்கன்னா இந்த தேர்ட் ரவுண்ட்ல நம்மளுக்கு வந்து கொடுத்துருக்காங்க. அதனால உங்களுக்கு வில்லிங் இருக்கக்கூடியவங்க நீங்க என்ன பண்ணுங்கன்னா இந்த மாதிரி ஒரு ஆர்டர் வந்து ரெடி பண்ணுங்க. இதை நீங்க வந்து இந்த மாதிரி நீங்க வந்து உங்ககிட்ட வந்து லேப்டாப் இருக்கு அப்படின்னா நீங்களே வந்து MS வேர்டில் போயிட்டு நீங்க வந்து ரெடி பண்ணி டைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்படி உங்ககிட்ட லேப்டாப் இல்லைனாலும் ஒன்றும் பிரச்சனை கிடையாது. ஜஸ்ட் ஒரு A4 ஷீட் எடுங்க, இதே மாதிரி வந்து ரைட் பண்ணுங்க. காலேஜ் ஆர்டர் லிஸ்ட் போட்டு உங்க பேரு உங்க அப்ளிகேஷன் நம்பரு எந்தெந்த காலேஜ்லாம் ஃபர்ஸ்ட் வேணும் அப்படிங்கறத கொடுங்க. அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா கவர்மெண்ட் காலேஜ் பிளஸ் வந்து பிரைவேட் காலேஜ் சேர்த்து தான் வந்து கேட்கறாங்க. அதனால 15 கவர்மெண்ட் காலேஜ் உங்களுக்கு எந்த காலேஜ்லாம் ஃபர்ஸ்ட் வேணும் செகண்ட் வேணுங்கிறத ஆட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் 16வது இடத்துல இருந்து உங்களுக்கு பிரைவேட் காலேஜ் நீங்க வந்து என்ன பண்ணிக்கலாம்னா இந்த இடத்துல ஆட் பண்ணிக்கலாம். சரிங்களா? அதனால 16வது காலேஜ்ல இருந்து மீதி பேலன்ஸ் எந்தெந்த காலேஜ் எல்லாம் உங்களுக்கு வந்து வில்லிங் இருக்கும் அந்த காலேஜை நீங்க வந்து உங்க நேர்பையில் இருக்கக்கூடிய காலேஜை பார்த்து அதுக்கு ஏற்ற மாதிரி நீங்க வந்து செலக்ட் பண்ணி என்ன பண்ணணும் அப்படின்னா இதை வந்து நீங்க PDF ரெடி பண்ணி இந்த இடத்துல நீங்க வந்து டாக்குமெண்ட் அப்லோட் பண்ற டைம்ல வந்து அப்லோட் பண்ற மாதிரி இருக்கும். டாக்குமெண்ட் அப்லோட் பண்றது வந்து ரொம்ப சிம்பிள் தான். அதுக்கான லிங்க் வந்து உங்களுக்கு மெயிலே வந்து வந்திருக்கும். அப்படி இல்லைன்னா யூனிவர்சிட்டியோட அட்மிஷன் போர்ட்டல் ஓபன் பண்ணீங்கன்னா லாகின்ங்கிற பேஜ்ல போயிட்டு இந்த இடத்துல அஃபிலியேட்டட் லா காலேஜஸ் அப்படிங்கிற லிங்கை கிளிக் பண்ணீங்கன்னா 5 year BLLB அப்படிங்கிற இந்த லிங்கை கிளிக் பண்ணீங்கன்னா டைரக்டா உங்களுக்கு வந்து இந்த பேஜ் தான் வந்து ஓப்பன் ஆகும். இந்த இடத்துல வந்து உங்களுக்கு வந்து என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் வந்து கேட்டிருக்காங்கன்னு பாருங்க. 10th மார்க் ஷீட், உங்களுடைய 12th மார்க் ஷீட், உங்களுடைய டிரான்ஸ்ஃபர் சர்டிபிகேட், உங்களுடைய கம்யூனிட்டி சர்டிபிகேட், ஃபைனலா வந்து பாத்தீங்கன்னா அப்லோட் ப்ரிஃபரன்ஸ் லிஸ்ட். இப்போ நம்ம MS வேர்ட்ல வந்து ரெடி பண்ணோம் பாத்தீங்களா, அந்த லிஸ்ட் இந்த இடத்துல நீங்க வந்து அப்லோட் பண்ற மாதிரி இருக்கும். இமேஜ் ஃபார்மட்ல தான் வந்து கேட்டிருக்காங்க. 100ல இருந்து 250 KB நீங்க வந்து கன்வெர்ட் பண்ணி நீங்க வந்து அப்லோட் பண்ணிக்கோங்க. திரும்பவும் சொல்றேன், நீங்க ரைட் A4 ஷீட்ல நீங்க ரைட் பண்ணாலும் ஓகே, இல்ல நீங்க வேர்டு ஃபார்மட்ல நீங்க வந்து டைப் பண்ணி நீங்க அப்லோட் பண்ணாலும் ஓகே தான். எப்படி பண்ணாலும் வந்து சேமா தான் உங்களை வந்து கன்சிடர் பண்ணுவாங்க. இந்த மாதிரி மெத்தடை யூஸ் பண்ணி நீங்க வந்து என்ன பண்ணுங்க அப்படின்னா தேர்ட் ரவுண்ட் கவுன்சிலிங் வந்து அட்டன் பண்ணுங்க. அண்ட் பிரைவேட் அஃபிலியேட்டட் காலேஜுக்கான ஃபர்ஸ்ட் ரவுண்ட் கவுன்சிலிங்கும் நீங்க வந்து அட்டன் பண்ணுங்க. இதுதான் வந்து பாத்தீங்கன்னா கான்செப்ட். வேற ஏதாவது வந்து உங்களுக்கு கவுன்சிலிங் அட்டன் பண்றதுல உங்களுக்கு டவுட்ஸ் இருக்கு அப்படின்னா நீங்க கமெண்ட் பண்ணலாம். அப்படி இல்லைன்னா பர்சனலா ஏதாச்சும் வந்து DM பண்ணி டவுட் வந்து கேட்கணும் அப்படின்னாலும் நம்ம இன்ஸ்டா ப்ரொஃபைலுக்கான லிங்க் வந்து கீழே கொடுத்துருக்கோம் டிஸ்கிரிப்ஷன்ல. தேவைப்படக்கூடியவங்க வந்து DM பண்ணுங்க. என்னோட ஃப்ரீ டைம்ல கண்டிப்பா உங்களுக்கு வந்து ரிப்ளை பண்றேன். நம்ம நெக்ஸ்ட் ஒரு அப்டேட்ல வந்து மீட் பண்ணுவோம். Thank you. All the best. God bless you.